सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्म पादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री शंकर गुरुभ्यो नमः। श्री रामकृष्ण गुरुभ्यो नमः। श्री परमहंस गुरुभ्यो नमः। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆத்மா கஹா அப்படின்னு சிஷ்யன் கேட்டதுக்கு ஆச்சாரியர் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கார். ஸோ 3 சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது, 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டது, அது மாதிரி 5 பஞ்ச கோஷங்கள்னு சொல்றதுக்கும் அப்பாற்பட்டது. இந்த 3த்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு 4வதா ஒண்ணு துரியமா இருக்கே, அதுதான் ஆத்மா. அப்ப அதோட குணங்கள்னு என்ன அப்படின்னா சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர் சொல்றார். ஸோ அதுல நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 3 சரீரம்னா என்ன, ஸோ ஸ்தூல சரீரம்னா என்ன, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த 3 என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, அதுக்கப்புறம் இது நடுவுல ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, இந்த 3. அது இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பஞ்ச கோஷங்கள், அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற கோஷம் அன்னமய கோஷம். ஸோ இந்த அன்னமய கோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னம் மயம் அப்படின்னா என்னன்னா 2 அர்த்தம் உண்டு சான்ஸ்கிரிட்ல. மயம்னா ஒண்ணு அதிகம், இப்போ ஒரே ஜலமயமா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரே தண்ணி மயம் அப்படின்னா மயம்னா அதிகம், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சேஞ்ச், மாறுபாடு, அது அதோட மாறுபாடு. இப்போ அன்னத்தோட மாறுபாடு தான் அன்னமயம். ஸோ அன்னத்தோட மாறுபாடு என்னது, அன்னத்தோட ரசம், அந்த ரசத்தினால வளரக்கூடிய அந்த சரீரம். ஸோ அன்னத்தோட மாறுபாடு தான் சரீரம். அந்த சரீரம் தான் கோஷம் கவரா இருக்கு ஆத்மாக்கு, அது நான் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் பத்தி அன்னமய கோஷத்தை பத்தி சொன்னார். ஸோ அன்னத்துல உண்டாகி அன்னத்தினாலேயே விருத்தி அடைஞ்சு அப்புறம் அன்னத்தை எது கொடுத்ததோ எது சோசோ அந்த பிருத்திவியிலேயே லயமாறுது சரீரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த அன்னத்தினால உண்டாகி அன்னத்தினால வளர்ந்து அன்னத்தினாலேயே மாறுபாடு அடைஞ்சு அன்னத்துக்குள்ளேயே அதாவது அன்னத்தை கொடுத்து அந்த சோஸ் பிருத்திவிக்குள்ள, அதுதான் இந்த சரீரம். அதுதான் அங்க ஸ்தூல சரீரத்துல சொன்னார், அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை வளர்றது, அதுக்கப்புறம் பரிணமத்தை அபக்ஷீயத்தை தேயறது, அதுக்கப்புறம் வினஷ்யத்தை அழியறதுன்னு 6 சேஞ்சஸ் சரீரத்துக்கு சொன்னார். ஸோ இந்த அன்னத்தினால வரக்கூடிய சரீரம் அன்னத்தோட சேஞ்ச், ஒரு மாறுபாடு. இந்த சரீரத்துல 6 விகாரங்கள், 6 மாறுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆனா இந்த அன்னத்தினால உருவாகக்கூடிய இந்த சரீரத்துலதான் நமக்கு அபிமானம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த சரீரத்தை நம்ம அவ்வளோ ஒரு நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு திக்கா ஒரு பந்தம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சரீரம் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சிடணும்னா, சரீரம் என்னால பார்க்கப்படுறது. ஸோ எது பார்க்கப்படுறதோ அது நான் இல்லை,
மாறுபாடு அடையிறது. ஸோ எதெல்லாம் மாறுபாடு அடையிறதோ, சேஞ்ச் ஆறுதோ அதெல்லாம் நான் இல்லை, அதை தான் தெரிஞ்சுட்டோம். ஸோ இது மாறுபாடு அடையிறது, இது பார்க்கப்படுறது, அதனால சரீரம் நான் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ இந்த அன்னமய கோஷத்துல உள்ள அந்த ஸ்தூல சரீரம் அன்னரசத்தினாலதானே உண்டாருது அப்படின்னு சொல்றேனே, அதாவது வீரியம், சோனித்தம், சுக்லம் இதனாலதானே உண்டாருது. இங்க எங்கேருந்து வாசனை வந்தது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? சோ வாசனாங்கிறது தான் நிமித்த காரணம். அது இருந்தாதான் இதுவே. சோ வாசனாங்கிறது நிமித்த காரணம். இந்த அந்த சுக்ல சோனித்தம், அதாவது அந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் காஸ். ஸோ அதனால இது இருந்தாதான் அதுவே. அதனாலதான் சரீரம் கிடைக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம வரதே இந்த சரீரத்தை விடுறதுக்கு தான். அதாவது இனிமே சரீரமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு தான் இந்த சரீரமே கொடுக்கப்படுறது. இப்ப இத இப்போ நம்மளோட இந்த பிரபஞ்சத்துல நிறைய உற்பத்தி நாசங்கள் இதெல்லாம் நம்மளோட பார்வைக்கு தெரியறது இல்லையா? ஸோ நிறைய பூத்தங்கள் இல்லை, போகிறது வருது, இதெல்லாம் நமக்கு தெரியறது. அது நமக்கு சம்பந்தப்பட்டு இருந்தா நமக்கு பெயினை கொடுக்கறது. ஆனா பிரம்ம சத்தியத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது எதுவுமே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா எல்லாமே அந்த ஈஸ்வரனுக்கு கீழே தான் நடக்கிறது. இப்போ நம்ம விட்டு ஒண்ணு வெளியில போறதேதான் நமக்கு பெயின் இல்லையா? ஆனா அவனை விட்டு வெளியில போறதுன்னு ஒன்னே கிடையாது. ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரம் போறதையும் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு பெயின் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்மளே ஒரு வீட்டுக்குள்ள நிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அந்த காம்பவுண்ட் சுவருக்குள்ள நிக்கிறோம். பக்கத்து காம்பவுண்ட் சுவர் இருக்கு, பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இப்போ ஒருத்தர் அங்கேருந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரோ புதுசா வராங்கிறதுனால நம்ம சரியா ட்ரீட் பண்ண மாட்டோம், பயப்படுவோம் உள்ள விடுறதுக்கு, நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால. இப்ப இதே இது நான் ஒரு டெரஸ்ல இருந்து பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடை என்னால பார்க்க முடியும், அந்த வீட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ அங்கேருந்து ஒருத்தர் வராருங்கிறத, யாரு ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் வராருன்னா, ஓ அவர் தான் இங்க வராருங்கும் போது என்னோட ட்ரீட்மெண்ட் மாறும், என்னோட பார்வை மாறுறது. நான் உள்ள இன்வைட் பண்ணுவேன், ஏன்னா நெய்பர் அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கு அந்த பார்வை ஒசரது, விஷாலமாறுது. அப்ப எனக்கு என்னோட தாட்டை மாறுறது. இப்போ ஒரு 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 ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரீட்ல யாராவது ஒருத்தர் வராரு, அவரோட போக்கு, அதாவது எல்லாரையும் ஏமாத்துறாரு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பழக்கப்பட்டு ஏதோ விற்கிறாரு, ஸோ எல்லாரையும் ஏமாந்து போறா. ஆனா அவளுக்கு தெரியாது, இதே ஆளு பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, வேற கலர் ஷர்ட். இப்ப இது ரெட்டு, அது ப்ளூன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அங்க போய் இவர் டிசைட் பண்ணதா, இனிமே நம்ம நல்லதா நடந்துக்கணும், இதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர். ஆனா அவருக்கு சில கஷ்டங்கள் அந்த ஸ்ட்ரீட்ல நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தெரியாது, ஐயோ நல்லவங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதே, இதான் களி அப்படின்னு நினைச்சுப்பா. ஆனா இதெல்லாம் நம்ம ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து பாக்குறோம், ஜஸ்ட் இமேஜின். அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஓ இவன் தானே அங்க போனா, சோ கொடுத்ததை வாங்கிக்கிறான். நமக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அங்க வராது. அப்போ நமக்கே இவ்வளவு ஒசரத்துல இருந்து பார்க்கும்போது, இல்ல ஒரு டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணோட்டம் மாறுறது, நம்மளோட ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்ல ஒரு திவேஷமோ பார்வை மாறும்போது, இந்த அண்ட சராசரத்துக்கும் ஒரு சூரியன் இருக்கு, ஒரு ஜெகத் இருக்கு. ஆனா இது மாதிரி நிறைய சூரியன் இருக்கு சொல்லப்படுறது இல்லையா? அதுதான் கேலக்சின்னு சொல்றோம், மில்கி வேன்னு சொல்றோம். சோ இது எல்லாத்துக்கும் அவன் தான் மேல ஈஸ்வரன் இருக்கான். அப்ப அவனுக்கு எப்படி பேதம் வரும்? ஏன்னா அவனை விட்டு அந்தியமா ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள பூதங்கள் இப்போ ஓகே, இந்த குழந்தை இந்த சரீரத்துல இருக்கு, ஆண்கிற சரீரம். அதுக்கப்புறம் அதேதான் இங்க பெண்கிற சரீரத்துல இருக்குன்னு அவன் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ துவேஷமோ எதுவுமே கிடையாது. சோ அதனாலதான் பிரம்ம சத்தியத்துல உற்பத்தி நாசம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நமக்கு நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது இல்லையா? சோ இப்போ ஸ்தூலத்தை விட்டுட்டு கனவுக்கு போறோம். அங்க என்ன பண்றோம்? மனசு புத்தியோட இருக்கும். அந்த மனசை விட்டுட்டு காரண சரீரத்துல போய் ஒடுங்குறோம். இப்போ எது நம்ம ஸ்வரூபமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்மளால விடவே முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸ்க்கு இப்ப நீங்களா வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பெண்ணை மறந்துருக்கலாம், இல்ல இந்த புக்கை எடுத்து வச்சுக்க மறந்துருக்கலாம், கண்ணாடியை மறந்துருக்கலாம். பட் உங்க கையை மறக்க முடியுமா?
ஐயோ கையில்லாம வந்துட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஸ்வரூபம், நம்ம சரீர ஸ்வரூபம்ங்கிறது அதுதான். அப்ப அது நம்ம கூடயே தான் இருக்கும். அப்போ எது ஸ்வரூபமோ அதை நம்மளால விட முடியாது. அப்போ இந்த ஸ்தூல சரீரம் இல்ல கனவு ஸ்டேட்டு இல்ல சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் என்னோட ஸ்வரூபமா இருந்ததுன்னா அதை நான் விடவே கூடாது. ஆனா இந்த ஸ்தூல சரீரம் விட்டுட்டு தான் நான் கனவுக்கு போறேன். அங்க போய் என் மனசு புத்தியை நான் விட்டுட்டு தான் காரண சரீரத்துல ஒடுங்குறேன். அப்போ என்னோட ஸ்வரூபமா இருந்தா நான் விட்டுருக்க கூடாது. எதெல்லாம் நான் விடுறேனோ அதெல்லாம் நான் இல்லை, என்னோட ஸ்வரூபம் இல்லை. அதனாலதான் நமக்கு இந்த 3 சரீரங்களும் நம்ம இல்லை, 3 அவஸ்தைகளும் நம்ம இல்லைங்கிறது தெளிவா தெரியாது. ஏன்னா அது என்னோட ஸ்வரூபமா இருந்தா அது எப்பவும் என் கூடயே இருக்கணும், அதுதான் நான். ஸோ என்ன தனியா என் கையை தனியா நான் வச்சுட்டு வர முடியாது. அது மாதிரி என்னோட சூழ சரீரத்தையோ கனவையோ சூக்ஷ்ம சரீரத்தையோ நான் தனியா வச்சுட்டு வர முடியாது. ஆனா நான் விடுறேன் ஒரு ஸ்டேட்ல. ஸோ அப்ப நான் இல்லை அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரணும். இதை நம்ம ஆணித்தரமா உள்ள இறக்கணும். அதுதான் நம்ம அந்த அவித்யா தடுத்துட்டு இருக்கு. அப்ப இந்த 3த்துலயும் ஒண்ணு 4வதா துரியமா இருந்து ஒண்ணு பாக்குறதே அதுதான் நம்ம ஆத்மான்னு சொல்றோம், இல்ல பிரம்மம்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு அப்பா, ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபாதர் இருக்க, அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபாதர். இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டாருன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃப்ரெண்டு, ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு அவர் மேனேஜரா இருக்கலாம். ஸோ என்ன மாறுறது? 3த்துலயும் மனுஷங்கிறது காமன் தான். ஆனா 3த்துலயும் என்ன மாறுறது? அந்த ரோல் தான் மாறுறது இல்லையா? ஸோ பிரச்சனை யாருக்கு? இந்த ரோலுக்கு தான். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு சாட்சி பாவத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ சாட்சினா என்ன? சம்பவத்தை சம்பந்தப்படாம பார்க்கறவன் தான் சாட்சி. ஸோ நம்ம ஒரு வேடிக்கை பார்க்கறது, ஸோ இந்த வேடிக்கை, இந்த ஜெகத்தை ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு எதுவுமே பெயின் ஆகாது. ஏன்னா நான் அது இல்லை. ஸோ நான் வேடிக்கை பார்க்குறேன், சாட்சியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாவம் வந்துருச்சுன்னா அதுக்குத்தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். இந்த அன்னமயம் இதெல்லாம் பார்க்குறோமே, 5 கோஷங்கள், இதெல்லாம் எதுக்காகனா இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பதான் நமக்கு வலிக்காது, பெயின் இருக்காது, பிறவி கிடையாது, சம்சாரம் கிடையாது. ஸோ அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட் பிராணமயம். இப்போ பிராணமயம்னா என்ன அப்படின்னா, பிராணன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பிராணனோட விகாரம் காரியங்கள் எப்படி? அன்னம்ங்கிறது காரணம், அந்த விகாரமான சரீரம் அதோட காரியம் இல்லையா? அது மாதிரி இங்க பிராணமயத்துல ஒரு பிராணன், அததான் முக்கிய பிராணன்னு சொல்லுவோம். ஸோ அந்த முக்கிய பிராணனோட விகாரம் அதுதான் இந்த 5 வாயுக்கள் அப்படின்னு சொல்றது. 5 பஞ்ச பிராணாகான்னு சொல்றோமே, இந்த பஞ்ச பிராணாகா எல்லாமே காரணம் கிடையாது. காரணமா ஒண்ணு இருக்கு, முக்கிய பிராணன்னு சொல்லுவோம். அந்த முக்கிய பிராணனுக்கு இந்த 5ம் காரியம். 5 என்னெல்லாம் அப்படின்னா, பிராணன், அதுலயும் ஒரு பிராணன் வரும். ஸோ பிராணன், பிராணஹா, உபானஹா, உதானஹா, வியானஹா, சமானஹா அப்படின்னு பேரு இந்த 5க்கும். அதாவது இதோட காரியத்தை பொறுத்து இதுக்கு ஒரு பேரு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இந்த பிராணன் இருக்கே, அந்த பிராணன், முக்கிய பிராணன், அதுதான் இந்த மொத்த சரீரத்தையும் வியாபிச்சிருக்கு, ஃபுல் தேகத்தையும். அது பிராணன் இல்லைன்னா இது இல்லை, கையில இருக்கானா இருக்கு, எல்லா இடத்துலயும் பிராணன் இருக்கு. ஆனா சூக்ஷ்மமா எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. அது இல்லைன்னா ஒரு உயிரோ ஒரு பூத்தமோ கிடையாது இல்லையா? சோ அப்ப அது இல்லைன்னா இந்த சரீரம் இல்லை, அப்ப அன்னமயம் இல்லை. அப்போ அன்னமயத்துக்கே ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த பிராணமயம் இல்லையா? ஏன்னா இந்த பிராணன்னு ஒண்ணு இருந்தாதான் அன்னமயமே, அதுவே உள்ள போகும் இல்லையா? சோ அதனால இந்த பிராணமயத்துக்கு பேஸ், அதாவது அன்னமயத்துக்கு சோர்ஸ், ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த பிராணன். இப்ப நம்ம சொல்றோம் அன்னத்திலேயே பிறந்து அன்னத்திலேயே வளர்ந்து, இந்த இடத்துல பிராணன் எங்க வருது? இந்த முக்கிய பிராணசக்தின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, இந்த அன்னத்துல இருந்து தான் கிடைக்கிறது. சோ இப்போ ஒரு அரிசியோ இல்ல ஒரு கோதுமையோ என்ன உணவுனாலும் வச்சுக்கோங்க, எனி தானியம் என்ன உணவுனாலும் அதுல ஒன்னொன்னுலயும் பிராணசக்தி இருக்கு இல்லையா? பிராணன் இருக்கிறதுனாலதான் அது ஒரு காயோ பழமோ ஆகிறதுக்கே போட்டோசிந்தசிஸ் சொல்றோமே, அதுக்கு பிராணன் வேணும். சோ அந்த பிராணன், அப்ப நம்ம அன்னத்தை சாப்பிடும் போது பிராணனும் உள்ள போறது, அந்த பிராணசக்தி இல்லையா? சோ அந்த அன்னத்தினால பிறந்த அன்னம் ரீசனா இருந்தா கூட அந்த
சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிராணசக்தி தான் நம்மளை இயக்கிறது உள்ள போய். இந்த பிராணசக்தி இல்லைன்னா சரீரம் இல்லை இல்லையா? சோ காரண சரீரத்துல என்ன பண்றோம்? தூங்குறோம். சோ அங்க 2 பார்ட் இருக்குன்னு பார்த்தோம். என்னெல்லாம்? ஒண்ணு இக்னரன்ஸ், அதாவது அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு வந்து சுகஸ்வரூபம், சுகமா இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற இக்னரன்ஸ் பார்ட், அதுவும் ஒண்ணு இருக்கு. 2 பார்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இன்னொன்னு இருக்கு. நம்ம தூங்கும் போது ஆழ் தூக்கத்துல எல்லாம் ஒடுங்கிறதுன்னு சொல்றோம். ஆனா அங்க பிராணன் இருக்குதானே, பிராணன் ஓடிட்டு தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த பிராணன்ங்கிறது தான் இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு யூனிட்டா இருக்கிறது தான் பிராணன். சோ எதுவா எங்க இருக்கு? காரண சரீரம். சோ காரண சரீரத்துல இருந்துதான் நம்ம வந்தோம்னு பாக்குறோம். இப்ப நம்ம ஆழ் தூக்கத்துல இருக்கோம் வச்சுக்கோங்களேன், காலையில எந்திரிக்கரிச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு வர்றது புத்தி தான் கனெக்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் நமக்கே தெரியும், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு ஓ நான் இங்க இருக்கேனா அப்படின்னு நமக்கு தோணும். அது டெய்லி நடக்கும், நம்ம கவனிக்க மாட்டோம். சில இடங்கள்ல இப்போ ஒரு டே டைம் தூங்குறோம் வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு ஒரு டக்குன்னு ஐயோ எங்க இருக்கோம் அப்படின்னு தோணும். அப்புறம் உடனே கனெக்ட் ஆயிடும், ஓ இங்க இருக்கோமா, அப்ப புத்தி கனெக்ட் ஆகுது. அப்புறம் மனஸ் தாட்ஸ், ஓ என்னென்ன வேலையெல்லாம் இருக்கே, ஓ இதுக்காக தான் இங்க வந்தோம், அந்த மாதிரி தாட்ஸோட சம்பந்தப்படுறோம். அப்புறம் மனசு, அதுதான் மனசு. அதுக்கப்புறம் இந்திரியங்கள், சோ கர்மேந்திரியங்களோட கனெக்ட் ஆகிறோம் இல்லையா? அப்ப எது ஃபர்ஸ்ட் வருது? புத்தி. எங்கேருந்து வருது? காரண சரீரத்துல இருந்து. அப்ப காரண சரீரத்துல என்ன இருக்கு? பிராணசக்தி இருக்கு. அப்ப பிராணசக்தி தான் உங்களுக்கு என்னதான் வருது? புத்தியா வருது, புத்தியா பரிணமிக்கிறது. அந்த புத்தி தான் அதுக்கப்புறம் மனசா வருது, இந்த மனசோட கனெக்ட் ஆகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதோட நம்ம வந்து காரியங்கள்ல ஈடுபடுறோம் இல்லையா? ஸோ இந்த காரண சரீரம், காரண சரீரத்திலிருந்து தான் மனசு புத்தி வருது. எங்க லயமாறுது? அங்கதான் லயமாறுது, ரிவர்ஸ். ஸோ எங்கிருந்து வந்தோமோ அங்கதான் ஒடுங்குறோம் இல்லையா? அப்ப இந்த சரீரம் எங்க ஒடுங்குறது? சூக்ஷ்ம சரீரத்துல ஒடுங்குறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் எங்கேருந்து வந்தது? காரண சரீரம். ஸோ காரண சரீரத்துல அது ஒடுங்குறது. ஸோ இதோட ஒரு ஸ்தானம் அப்படின்னா சாஸ்திரங்கள் எங்க சொல்றதுன்னா ஹிருதயத்துல சொல்றது. ஹிருதயம்னா ஹார்ட்னு எடுத்துக்க கூடாது. இந்த ஒரு ஸ்டொமக் கேவிட்டின்னு சொல்றோம்ல, அதுக்கும் இந்த செஸ்ட் கேவிட்டிக்கும் நடுவுல ஒரு மசில் இருக்கு, டயப்ரம் சொல்லுவோம். தமிழ்ல வந்து உதரவிதானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த உதரவிதானத்துலதான் அது வந்து ஒடுங்குறது. இந்த காரண சரீரம் இருக்கு, அந்த காரண சரீரத்துலதான் நம்ம ஒடுங்குறோம். அது அந்த ஒடுங்கி நம்ம வெளியில வர இடமும் அதுதான். சோ இது இப்போ காரண சரீரம் அது ஹிருதயத்துல இருக்கு. அப்ப பிராணன்கிறது இந்த இக்னரன்ஸ் இதை கவர் பண்ணி இருக்கக்கூடியதுதான் முக்கிய பிராணன். அப்ப அதுவும் ஹிருதயத்துலதான் இருக்கு இல்லையா? சோ நம்ம உற்பத்திக்கு, சரீர உற்பத்திக்கு காரணமான அந்த வீரியம், அதுலயும் முக்கிய பிராணன் இருக்கு. அதுதான் பிராணசக்தியை கொடுக்கறது. இதுதான் இந்த ஒரு கம்பைன்ட், இந்த முக்கிய பிராணனோட விகாரங்கள் தான் இந்த 5. சோ 5 விகாரங்கள்ங்கிறது வேற, முக்கிய பிராணன்ங்கிறது வேற. அப்ப இந்த பிராணன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் ஆக்ஷன் நடக்கும். எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்குன்னு அர்த்தம். சோ காரணத்தை வச்சு காரியத்தை புரிஞ்சுக்கலாம், இல்ல காரியத்தை வச்சு காரணத்தை புரிஞ்சுக்கலாம். சோ எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கு. அப்ப இந்த முக்கிய பிராணன் அதுதான் காரண சரீரமா இருக்கு. இந்த காரண சரீரத்துல பிரம்ம தத்துவம் இருக்கு, அப்புறம் எனக்கு ஒன்னும் தெரியலங்கிற இக்னரன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இது இருக்கு, பிராணசக்தி. சோ இந்த பிராணசக்திங்கிறது என்ன? நத்திங் பட் இந்த காரண சரீரம், இந்த பிரம்ம தத்துவமும் இந்த அஜ்ஞானமும் சேர்ந்த ஒரு யூனிட் இருக்கே, அதுதான் அந்த பிராணசக்தி, முக்கிய பிராணன்னு சொல்றோம். சோ நம்ம வேக்கப் ஆறும்போது இதெல்லாம் இந்த புத்தி அப்ப காரணம், அதாவது கிரியாங்கிறது என்னது? இந்த காரியங்கள். இந்த காரியங்களுக்கு பேஸா இருக்கிறது இந்த முக்கிய பிராணன். அப்ப இந்த முக்கிய பிராணன் என்னவா இருக்குன்னா கிரியாசக்தியா இருக்கு. அந்த கிரியாசக்தி அது வந்து அதுல இருந்துதான் வேக்கப் ஆன உடனே புத்தி வருது இல்லையா? பிராணன்ல இருந்து தான் புத்தி வருது. அப்ப நான் டெய்லி எங்க இருந்து வரேன் அப்படின்னா, நான்கிற உள்ள ஒடுங்குற அந்த நான்ல இருந்து வரேன்னு சொல்லலாம், இல்ல பிராணன், முக்கிய பிராணன்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லலாம். இக்னோரன்ஸ், அதான் காரண சரீரம். சோ காரண சரீரத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பிராண ரூபத்துல யாரு இருக்கான்னா அந்த ஈஸ்வரன். சோ யாரு அந்த பிராணசக்தியா நமக்குள்ள அந்தர்யாமியா இருக்கா அப்படின்னா ஈஸ்வரன் தான் இருக்கான். சோ ஈஸ்வரன் தான்
நமக்கு உள்ள கிரியாரூபமா அந்த பிராணசக்தியா இருக்கா. எங்கெல்லாம் அதாவது ஆக்டிவிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கணும். பிராணன் இருந்தாதான் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டிங்கிறது நத்திங் பட் கிரியா இல்லையா? அப்ப கிரியா ரூபமா அந்த பிராணசக்தியா ஹிருதயத்துல இருக்கக்கூடியது அந்த ஈஸ்வரன். சோ ஈஸ்வரன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் தான் ஆக்ஷன். சோ ஈஸ்வரன் தான் கிரியாவா இருக்கான். அது புத்தியா வெளியில வரும்போது அவன் தான் நம்ம சொல்றோம் ஞான சக்தின்னு. அவன் தான் ஞான சக்தியா பரிணமிக்கிறான். அதுக்கப்புறம் மனசோட கனெக்ட் ஆகும்போது இச்சா சக்தின்னு சொல்றோம். சோ இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி எல்லாம் சொல்லப்படுறது இல்லையா? இதுதான். சோ இது எல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியது பிராணன். அப்போ முக்கிய பிராணனோட விகாரங்கள், அதாவது காரியங்கள் தான் இந்த 5. சோ கிரியாசக்தியா இருக்கக்கூடிய 5 பிராணன்கள் இல்ல 5 கர்மேந்திரியங்கள், இதைத்தான் நம்ம பிராணமயம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஒரு உடம்புல 3 முக்கியமான நாடிகள்னு சொல்லுவோம். சுஷும்னா நாடி, அப்புறம் இடா பிங்களா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுஷும்னா நாடி வழியாத்தான் இந்த ஹிருதயத்திலேருந்து அந்த முக்கிய பிராணனோட காரியங்கள் வெளியில வருது. அது மூலமாதான் உடம்புக்குள்ள இந்த நாடிகள்னு சொல்றோம். நாடிகள் சூக்ஷ்ம ரூபம். அந்த சூக்ஷ்ம ரூபம் இப்போ சக்கராஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த நாடிகள்லாம் அங்கங்க மீட்டார பாயிண்ட்டை தான் நம்ம சக்கராஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளாண்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ அதுதான் சக்கராஸ். ஸோ இங்க அது வெளியில தெரியாது. அந்த நாடி வழியாதான் இந்த பிராணன் ஃபுல்லா வியாபிக்கிறது. இப்ப யோகிகளுக்கு எடுத்துட்டேன்னா இந்த சுஷும்னா நாடி வழியாதான் அவளுக்கு பிராணன் போகும் வெளியில போறச்சே. ஸோ இந்த யாருக்கெல்லாம் இந்த சுஷும்னா நாடி வழியா, அதாவது ஹிருதயத்துல இருந்து கபாலம், இங்க கபாலம் வழியா போனாதான் அவளுக்கு நம்ம அததான் பிரம்ம கபாலம். ஏன்னா பிரம்மலோக பிராப்தி இது வழியா போகும்போதுதான். அததான் உத்தராயணம்னு சொல்றோம். அததான் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லப்படுறது. சோ அர்ச்சிராதி மார்க்கம் இல்ல கீதையில சொல்றாரு இல்லையா அர்ச்சிராதி மார்க்கம். சோ அது என்னன்னா இந்த பிராணன் எப்போ ஒருத்தருக்கு கபாலம் வழியா வெளியில போறதோ அதுதான் யோகி ஸ்டேட். நமக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டான இவர் பேர் என்ன, கிருபானந்த வாரியார், அவரை சொல்லுவா. ஏன்னா அவரோட பிளைட் திருத்தணி கிட்ட வரச்சேதான் அவருக்கு கபாலம் வழியா போனதா சொல்லப்படுறது. சோ அந்த மாதிரி அவள்லாம் யோகிகளா இருப்பான். இப்போ ஃபுல்லா போகத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உலக விஷயத்துல அவளுக்கு எப்பவுமே பிராணன் அதோமுகமா போகும், கீழ் நோக்கி. அதாவது இந்த கழிவுகள் மலமூத்திரம் அது வழியா போச்சுன்னா அவளுக்கு அதம பிறவி, அதம ஜீவன் சொல்லப்படுறது. இல்ல இந்திரியங்கள் வழியா போலாம். கண்ணு, காது, இந்த மாதிரி துவாரங்கள், பஞ்சேந்திரியங்கள் வழியா போகும்போது அவளுக்கு பரலோக பிராப்தி, அதாவது சொர்க்கலோக பிராப்தி. அதுதான் தட்சிணாயனம்னு சொல்லப்படுறது. இதை இந்த 5 வாயுக்களை இன்னும் யோக சாஸ்திரத்துல இன்னும் பிரிக்கிறார். இன்னும் 5 அதோட சப்டிவிஷன்ஸா பிரியறது. பட் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 தான் முக்கியமா சொல்லப்படுறது காரியமா. அந்தர்யாமியா இந்த பிராணன் இருக்கு, அந்தர்யாமியா ஈஸ்வரன் இருக்கான். இதுக்கு நம்ம சரீரம்ங்கிற ஒரு சட்டையை போட்டுட்டு இதுதான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்தர்யாமியா இருக்கிறவன் தான் நாங்கிற அந்த ஃபீலிங் வரணும். அப்போ அன்னமயத்துக்கு இடம் என்னது? பிருத்திவி. அது மாதிரி பிராணனுக்கு இடம்னு சொல்றதுதான் அந்த ஹிருதயம். சோ ஹிருதயத்துல உள்ள பிராணனை நம்ம பார்க்க முடியுமான்னா அதை கண்ணால பார்க்க முடியாது. அதனாலதான் ஈஸ்வரன் அந்தர்யாமியா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்னம் சோசு, அன்னமய கோஷம், அதாவது சரீரம், அதாவது எல்லாரோட சர்வ ஸ்தூல சரீரங்கள் எல்லாமே காரியமா சொல்றோம். அதான் அன்னமயம். அது மாதிரி முக்கிய பிராணன்ங்கிறது காரணம். அங்கதான் ஈஸ்வரனும் இருக்கான். அங்கதான் நம்ம ஒடுங்குறோம். ஈஸ்வரன் தான் வெளியில வரோம். காரண சரீரமா அங்கதான் நம்ம ஒடுங்குறோம். ஆனா அங்க இக்னரன்ஸ் இருக்கு. அந்த இல்லாம நம்ம ஒடுங்கிட்டோம்னா தட் இஸ் முக்தி ஸ்டேட். ஏன்னா ஈஸ்வரன் அங்கதான் இருக்கான். சோ ஈஸ்வரன் அவன் விகாரங்கள் இந்த முக்கிய பிராணனோட காரிய ரூபமா வருதுதான் இந்த நம்மளோட ஆக்ஷன்ஸ், கிரியாங்கிற ஆக்ஷன்ஸ், அப்புறம் 5 பிராணன்கள் இதெல்லாம் சொல்லப்படுறது. எப்படி நம்மளோட தேகத்தை வியாபிச்சு இந்த பிராணன் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த பிராணன் இல்லாத இடங்கிறது தேகத்துல கிடையாது. இப்ப சில பேருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும், கை காலு ஒரு காகலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது இந்த காரியமான வியானன் அங்க போல.
அதுக்காக பிராணசக்தி உள்ள இல்லையா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு, இருக்கிறதுனாலதான் இயக்கமே. ஆனா அந்த பார்ட்டுக்கு வியானன்னு ஒண்ணு, அதுதான் வியாபிச்சு எல்லா இடத்துக்கும் பரவி போகிறது இந்த வியானன். ஸோ வியானன் சரியா அங்க போகாததுனாலதான் அந்த ஸ்ட்ரோக்ல உங்களுக்கு கையை தூக்க முடியல அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்போ இது நம்ம இண்டிவிஜுவல் சரீரத்துக்கு. இப்ப இதே இது நம்ம காஸ்மிக் வெளியில போனோம் பிரபஞ்சத்துக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈஸ்வரன் என்னவா இருக்கான் அப்படின்னா, நம்மளோட தேகம் இந்த சரீரம், அதுல ஹிருதயத்துல அததான் ஹிருதய கமலம்னு சொல்லுவோம், தாமரை. ஏன்னா ஈஸ்வரன் இருக்கிற இடம். சோ ஈஸ்வரன் மத்த இடத்துல இல்லையான்னா எல்லா இடத்துலயும் இருக்கான். ஆனா அது முக்கியமா அந்த இடத்துல இருக்கான். பட் எல்லா இடத்துலயும் அவனோட சக்தி பரவிதான் இருக்கு. அதுதான் பிராணசக்தியா அவன் உள்ள இருக்கான்னு சொல்றோம். இப்ப காஸ்மிக்கு வந்தோம்னா, இந்த பிரம்மாண்டத்துல பிரம்மாண்டமும் ஈஸ்வரனோட சரீரம்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அங்க என்னவா இருக்கான் அப்படின்னா, அங்கவும் அவன் எனர்ஜியா இருக்கான். எனர்ஜியா இருக்கிறது, எனர்ஜி இல்லாம வேர்ல்டு கிடையாது இல்லையா. சோ இப்ப நம்ம பூமிக்கே வச்சுக்கோங்களேன், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு தானே. அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த எனர்ஜி எல்லா இடத்துலயும் காமனா இருக்கு இங்க. அது மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் நடுவுல கொஞ்சம் எனர்ஜி இருக்கு. இல்லைன்னா அதோட இயக்கமே இருக்காது. அதுக்கு நடுவுல ஒரு சம் டிஸ்டன்ஸ் அது மெயின்டைன் பண்ணிட்டு வருது இல்லையா. சோ இத மாதிரி நிறைய அந்த கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்லப்படுறது. சோ எல்லாத்துக்கும் இயக்கிறதுக்கு அந்த எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ஈஸ்வரன். சோ ஈஸ்வரன் காஸ்மிக்ஸ்ல எனர்ஜியா இருக்கான். அதனாலதான் எனர்ஜி அழிக்க முடியாது. ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுமே தவிர அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப ஃபேன் இருக்கு, கரண்ட் வருது. சோ அங்க எலக்ட்ரிக் அந்த அந்த சக்தி மெக்கானிக்கல் சக்தியா, அதாவது இயக்கமா அங்க மாறுறது. சோ ஒண்ணு இன்னொன்னா மாற்றப்படும், ஆனா அழிக்க முடியாது எனர்ஜிய. சோ தேகம், ஜகத்து, இது ரெண்டுமே ஜடம். இங்க எனர்ஜி பிராணன். அது மாதிரி அங்க அவன் எனர்ஜியா இருக்கான். அக்னி, வாயு, இதெல்லாம் அதோட காரியங்கள், பஞ்சபூதங்கள் இல்லையா. சோ இங்க ஸ்தூல ஜகத் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஜாகிரத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்தூல ஜகத், இதெல்லாம் ஜாகிரத்துல நம்ம பாக்குறோம். ஃபுல் ஆக்டிவிட்டிஸோட இருக்கும். மனசு, புத்தி எல்லாம் இயக்கத்துல இருக்கிறது இந்த ஜாகிரத். சூக்ஷ்ம சொப்பனம், அதாவது சூக்ஷ்ம சரீரம் சொப்பனத்துல இந்த பிராணன், அதாவது ஜாகிரத்துல இந்த பிராணன் தான் காரியங்களை பண்ணிட்டு இருக்கு கிரியாசக்தியா. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்ன பண்றதுன்னா, இந்த பிராணன் தான் மனசா இருந்து ஒரு சிருஷ்டிய கிரியேட் பண்றது, சொப்பனத்தை கிரியேட் பண்றது இல்லையா. சோ அது டீப் ஸ்லீப்ல என்ன பண்றது, இது எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு அப்படியே பிராண ரூபத்துல அது அப்படியே ஒடுங்கி போறது. சோ பிரளயத்துல அதே மாதிரி எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு இந்த பிராண ரூபத்துலதான் அது ஒடுங்குறது, அந்த பிரம்மத்துல இருக்கு. சோ பிரம்மம் ஒரு எனர்ஜி, அதுலதான் ஃபுல்லா போய் ஒடுங்குறது இதுல பிரளயத்துல. சோ பிராணன்ல தோன்றி பிராணன்லயே லயமாறுது. எங்க உற்பத்தியோ அங்கதான் லயம். சோ அந்த எனர்ஜியிலேருந்து தான் நம்ம உற்பத்தி ஆறோம். சோ அங்கதான் நம்ம லயமும் மாறும். அதுதான் ஹிருதயம், காரண சரீரம். அங்கதான் நம்ம வாசனாவும் இருக்கு. ஏன்னா இக்னோரன்ஸ், அந்த பார்ட் தான் வாசனா. சோ இந்த வாசனா இல்லைன்னா நாம ஈஸ்வரனும் ஒண்ணு. அந்த சக்தி, அந்த வாசனாவை அழிக்கும் போதுதான் நமக்கு முக்தி. ஏன்னா அதுதான் அங்க தடையா நின்று இருக்கு, இக்னோரன்ஸ். சோ காரிய பிராணன்ல உள்ள பிராணத்தை தான் பிராணமயம் அப்படின்னு சொல்றோம். அதை நாம கண்ட்ரோல் பண்றோம்ல. இப்ப பிராணாயாமம்னு பண்றோம், மூச்சை உள்ள எடுத்து கண்ட்ரோல் பண்ணி வெளியில விடுறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு பிராணாயாமம். இதெல்லாம் எந்த பிராணனை நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னா, காரியமா இருக்கக்கூடிய பிராணனை தான். காரணமா இருக்கிற பிராணன் ஈஸ்வர சக்தியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா எதுக்காக இதை வாட்ச் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. தியானத்துல பிராணனை வாட்ச் பண்ணா, ஏன்னா அது காரியம், அந்த காரியத்தை பிடிச்சிட்டு காரணத்துக்கு போக முடியும். அதனாலதான் அதை வாட்ச் பண்ணும். நம்ம இப்போ ஒரு தியானம் பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல. சோ இதை வச்சு பிராணசக்திக்கு உண்டான தியானம், இந்த காரியத்தை நம்ம பிடிச்சிட்டு காரணத்தை அப்ரோச் பண்ண முடியும். இதுதான். சோ இந்த குண்டலினி சக்தின்னு சொல்றோம் இல்லையா, இந்த பிராணம் தான் உங்களுக்கு சக்ராஸ் வழியா போகும்போது மேல எழும்புறது குண்டலினி சக்தின்னு சொல்றோம் இல்லையா. இந்த சக்தியை மேல எழுப்புறதுதான் சொல்லப்படுது எல்லா சக்ராஸ் வழியாவும். இப்போ இந்த 5 பிராணன் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்ப்போம் என்னென்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராணன், அதுலயும் ஒரு பிராணன் ஒரு இது இருக்கு இல்லையா.
ஸோ பிராணன், இந்த பிராணன் எங்க இருக்குன்னா நம்மளோட இந்த டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த த்ரோட் இது வரைக்கும் உள்ளதுதான் இந்த பிராணம். இது வந்து சரீர மத்திய தேசா அப்படின்னு சொல்லப்படுறது. இது வந்து அந்த மசில் சொன்னேன்ல, செஸ்ட் கேவிட்டிக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவுல இருக்கிற அந்த மசிலுக்கு பேரு டயஃப்ரம். அதுதான் நம்ம உதரவிதானம். ஸோ இந்த உதரவிதானத்துக்கும் இந்த த்ரோட் இதுக்கும் நடுவுல இருக்கிறது தான் பிராணன்னு சொல்றோம். ஸோ இந்த பிராணங்கிறது கிரீன் கலர்ல இருக்க பார்த்தீங்களா, இதுதான் பிராணன். ஸோ இதோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றேன். ஸோ இதுதான் ஃபார் ரெஸ்பிரேஷன். நம்ம இன்ஹேல் எக்ஸேல் இதுக்கு காரணமா இருக்கிறது இந்த வாயு தான். அப்புறம் நம்ம ஒன்று முழுங்குறோம்னா அதுக்கும் இதுதான் காரணம். அதுக்கப்புறம் ஹார்ட்டை பம்ப் பண்றது இதெல்லாம் இந்த பிராணம் தான். அதுக்கப்புறம் இது எதோட சக்ரானா அநாகதா. ஏன்னா அநாகதா அந்த இடத்துல தானே இருக்கு. சக்ரா தெரிஞ்சவாளுக்கு தெரியும். ஸோ அநாகதா கிரீன் கலர். ஸோ அதனால அந்த இடத்துல கிரீனா போட்டிருக்கு. ஸோ அநாகதா. இது இந்த கண்ணு, அதுக்கப்புறம் காது, இதுலெல்லாம் ஹார்ட், லங்ஸ், இதுலெல்லாம் உள்ள ஒரு மூமெண்ட். இதோட காரணம், அதுக்கு ஆக்டிவிட்டிக்கு காரணமா இருக்கிறது இதுதான். இன் அண்ட் அவுட், அங்கெல்லாம் ஏரோட சர்க்குலேஷன், அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அதுக்கப்புறம் இது இல்லைன்னா என்னென்ன ப்ராப்ளம், இந்த சக்தி குறைஞ்சா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஹார்ட், லங்ஸ், அதுல எல்லாம் ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஆக்சிஜனோட இன்டேக், அதாவது அதை பிரிச்சு உள்ள எடுக்கிற சக்தி குறையும். இதனால கான்சன்ட்ரேஷன் குறையும். ஸோ இதெல்லாம் இந்த பிராணங்கிற இது காரிய ரூபமான பிராணன். ஸோ இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் அபானகானா என்னன்னா கீழ்முகமா இருக்கக்கூடிய வாயுக்கள், அந்த பிரவுன் கலர்ல போட்டிருக்கு, அதுதான் வந்து அபானகா, இந்த இடம், இந்த போர்ஷன். ஸோ இது வந்து திஸ் வாயு இஸ் மெயின்லி ஃபார் எலிமினேஷன், எக்ஸ்கிரியேஷன். ஸோ நாபி போர்ஷன்லேருந்து, அதாவது இந்த தொப்புள்னு சொல்ற நாபி போர்ஷன்லேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள அந்த இடம், அதுதான் அபானன்னு சொல்றோம். இதுல வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடல், பெருங்குடல்னு சொல்றோம் இல்லையா, அது கிட்னி, அப்புறம் யூரினரி சிஸ்டம்ஸ், அப்புறம் ரீப்ரொடக்ஷன், நீங்க தான் மெயினா அது எல்லாமே. ஸோ ரீப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம்னா இந்த வாயுல தான் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபார் வேஸ்ட் ரிமூவல் இந்த அபானன். ஸோ அதுவும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சைல்டு பர்த்துக்கு இல்லை லேடிஸ்க்குள்ள மந்த்லி சைக்கிள், அதுக்கும் இதுதான் ரீசன். ஸ்பெர்முக்கு இதுதான் ரீசன். ஸோ இதுல இருக்கிற சக்கரான்னு பார்த்தா மூலாதார சக்கரா. அதுதான் இந்த வாயு இஸ் அசோசியேட்டட் வித் மூலாதாரா சக்கரா. இது இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா அப்போ மூலாதாரத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். சக்கரா தியானம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். ஸோ மூலாதாரத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி சக்கரா தியானம் பண்ணோம்னா இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதனால என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னா கான்ஸ்டிபேஷன், அதுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன், அப்புறம் பைல்ஸ் ப்ராப்ளம், டயரியா, இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுலெல்லாம் ப்ராப்ளம் வருது. அதெல்லாம் வந்து இந்த வாயு அபானன். அதனால அடுத்தது சமானகான, இந்த ஒரு எல்லோ கலர்ல இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன். இது வந்து எங்கேருந்துன்னா அந்த நாபி, அதுல இருந்து இந்த உதரவிதானம் வரைக்கும் உள்ள போர்ஷன். இதுலயும் உங்களுக்கு வந்து ஸ்டொமக் மெயினா இதுலயும் இருக்கு. ஸோ அதனால பான்கிரியாஸ், அந்த ஸ்பிளீன், அதுக்கு என்ன கல்லீரல், மண்ணீரல், அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதுக்கெல்லாம் வந்து ஏன்னா ஃபுல் டிராவல் ஆகுது இந்த சமான டைஜஷனுக்கு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இது வந்து சைட் வேஸ்ல இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன். ஸோ டைஜஷன் ஆகாம என்ன ப்ராப்ளம்ஸ் வருமோ அதுக்கெல்லாம் இந்த வாயு தான். ஒரு நியூட்ரியன்ட் அதை பிரேக் டவுன் பண்ணி ரத்தத்தோட கலக்கிறது. அந்த பிரேக் டவுன் ப்ராப்ளம் இல்லைனாலே உங்களுக்கு அதுக்கு இந்த இதுதான் ரீசனா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல என்னெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னா மெயின்லி ஸ்டொமக்ல வரக்கூடிய டிசார்டர்ஸ். ஸோ என்னெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாமே ரீசன் இந்த சமானனா தான் இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன சக்கரா இருக்குன்னா மணிப்புர சக்கரா.
ஸோ மணிப்புரா சக்கராவை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த மணிப்புரா சக்கரா இஸ் ஒரு ஆன்சைட்டி வருது, அதுக்கெல்லாம் இந்த இதுதான் ரீசன். மணிப்புரா தான் ஒரு ஒரு கரிஸ்மா கொடுக்கறது, நம்மளை சுத்தி ஒரு ஆரோ கிரியேட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இந்த சமானன் ஒழுங்கா ஒர்க் ஆனாதான். ஸோ இது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா மென்டல் பீஸ் முதல்ல. ஏன்னா இட் அஃபெக்ட்ஸ் மென்டல் பீஸ். இந்த மணிப்புரா ஏன்னா ஆன்சைட்டினால ஃபர்ஸ்ட் வருது மென்டல் ப்ராப்ளம். ஸோ இது ஒரு காம்னஸையே எடுத்துடும் இந்த இதுல ப்ராப்ளம் இருந்தா. ஸோ ஒரு இரிட்டேஷன் வருது, அஜிடேஷன் வருது, இதுக்கெல்லாம் இதுதான் காரணம். ஸோ இந்த மணிப்புரா சக்ரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இந்த ஒரு மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் உதானங்கிறது மேல இருக்கிற வாயு, அந்த ப்ளூ கலர்ல தெரியறது இல்லையா, அந்த போர்ஷன். ஸோ உதானகா இது வந்து அபவ் இந்த தொண்டை, த்ரோட், இதுல இருந்து ஃபுல்லா ஃபேஸு, ஹெட்டு, அதுக்கெல்லாம் அந்த ரீஜன்ல உள்ளது. ஸோ இதுல வந்து சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா. சென்சரினா அந்த காது கேட்குற இந்திரியங்கள் ஒர்க்கார 5 ஞானேந்திரியம் ஒர்க்கார இடம். ஸோ அதனால அந்த 5 இங்கே தான் இருக்கு. அப்புறம் ஹெட்டு, நெக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் இதுதான். அந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் மெயினா இதுதான். மசில்ஸ், நர்வ்ஸ், ஜாயின்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு 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 போஸ்டர் கரெக்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ரைட் ஸ்ட்ராங் போஸ்டர் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்கும். இந்த உதானன்ல இருக்கிறது விஷுத்தி இருக்கு த்ரோட்ல. ஸோ விஷுத்தி சக்ரா. ஸோ விஷுத்தி சக்ராவை கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகும். ஸோ இது வந்து ஒரு ஒரு தூக்கத்துக்கு கூட இது வந்து ரீசனாக சொல்லலாம். தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பாடி ஹீட் ஆகுது, அப்புறம் மெயினாக அந்த ஸ்பீச் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறது. சில பேருக்கு கரெக்டாக கோயின்சைட் ஆகாது, அது மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ், பேசுறதுல உள்ள ப்ராப்ளம்ஸ், அதுக்கெல்லாம் மெயினாக வந்து இந்த உதாரணம். ஸோ இந்த விஷுத்தி சக்ரா அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணோம்னா இது பேலன்ஸ் ஆகும். ஸோ இது மெயினாக இன்னொன்று என்னன்னா, சூக்ம சரீரத்தை வந்து இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து பிரித்து வெளியில் கொண்டு வருது இந்த உதாரணம் தான். ஸோ இதில் ப்ராப்ளம் வந்தால் என்னெல்லாம் வரும்னா, டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், அது ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இன்னெபிலிட்டி டு திங்க் பண்ண, ஏன்னா பிரெயின்லாம் இதில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால சரியாக திங்க் பண்ண முடியாதது, மறதி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பீச்சில் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த உதாரணனால வரக்கூடியது. அடுத்தது வியானகா, இந்த போர்ஷன். அதாவது வியானங்கிறது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கக்கூடியது, அதனால அந்த கலர் இங்க எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியதுதான் வியானன், வியாபிச்சு இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நியூட்ரியன்ஸை எடுத்து எல்லா ஒரு செல் வரைக்கும் கொண்டு போகிறது இதுதான். எது வழியா? பிளட் வழியா. ஸோ இது எனர்ஜி நமக்கு கம்மியாயிடுது, ஒரு அயன் ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ஏன்னா இதுல தான் ப்ராப்ளம், இந்த வியானன்னால தான். இது வந்து எங்க எனர்ஜி இல்லையோ இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய வாயு இது. ஸோ இது வந்து எல்லா ஒரு மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இதுதான். ஏன்னா அதனாலதான் சொன்னேன், ஸ்ட்ரோக்லாம் வந்தா இந்த வியானன்ல ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வியானன்ல ப்ராப்ளம்னா அந்த இடத்துக்கு சரியா பிளட் போகலை, இதுதான் எடுத்துன்னு போறது இந்த வியானன். இந்த மசில் மூமெண்ட்டை என்கரேஜ் பண்றது, அதெல்லாம் இதுதான். ஸோ எல்லா நாடி, எனர்ஜி சேனல்ஸ், அதெல்லாம் இதுதான் கண்ட்ரோல் பண்றது. ஸோ நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த வாலண்டரி இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம்ல. இன்வாலண்டரி மூமெண்ட்ஸ்னா தமிழ்ல அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவோம், டக்குன்னு ஒன்று பண்ணுறது, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இதனாலதான். ஸ்வெட்டிங் வருது, அப்புறம் டீடாக்சிஃபிகேஷன், அதுக்கெல்லாம் இதுதான். இதுல ப்ராப்ளம் என்னெல்லாம் வரும்னா, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ எனர்ஜி முதல்ல நமக்கு வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆகும், எனர்ஜி கம்மியாகுது. அதுக்கப்புறம் இன்னெபிலிட்டி டு கனெக்ட் வித் பீப்புள், ஸோ மனுஷாலோட கனெக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்கறதெல்லாம் இந்த வாயு, அதாவது வியானன்.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி பேலன்ஸ்ல வச்சுக்க ட்ரை பண்ணோம். அதுக்கு தான் வந்து நம்ம சக்கரா தியானம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஷரீரம். ஸோ ஷரீரத்தை நம்ம ஒரு பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுமே, நான் ஷரீரம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை வந்து ஃபுல்லா நெக்லிஜிபிள் பண்ண முடியாது. பட் அதை வச்சுட்டு நம்ம இந்த இந்த சைடுக்கு வரணுமே வழியா அதை வச்சுட்டு திருப்பி பிறவிக்கு போகக்கூடாது. ஆனா இது வேணும், நம்மளை கரெக்ட் பண்ணி நம்ம மோட்சத்துக்கு போறதுக்கு இது கண்டிப்பா வேணும். அதனால இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுல வர ப்ராப்ளம்ஸ் அதுக்கெல்லாம் தான் இந்த இது சொல்லப்படுறது. மனோமய கோஷம். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பிராணமய கோஷம். இப்போ மனோமய கோஷம். ஸோ மனோமய கோஷம்னா என்னப்போ, மனசோட விகாரம். மனசுன்னு எடுத்துக்க கூடாது, மனசோட விகாரம். ஏன்னா மனசு வேணும் இல்லையா, அது சமத்துவத்துல இருக்கணும். ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், புத்தி டாமினேட் ஆகணும். ஸோ மனசோட விகாரத்துக்கு பேரு தான் மனோமயம்னு பேரு. ஸோ மனசு என்ன பண்றது, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். மனசு வந்து ஒரு முடிவில்லாத ஒரு எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்றதுதான் மனசோட வேலை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மனசு வந்து எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்றது, எண்ணங்கள் உடையது. இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது, வாசனாலேருந்து வருது. ஸோ வாசனா எங்க இருக்கு, காரண சரீரத்துல இருக்கு. ஸோ அங்கதான் இக்னரன்ஸ் பாட்டும் இருக்கு. அந்த இக்னரன்ஸ் அதுதான் வாசனை. வாசனை தான் நம்மளை மறைக்கிறது எல்லாத்தையும். அந்த ஒரு சுகஸ்வரூபம் பக்கத்துலயே இந்த இக்னரன்ஸ் வாசனைகள் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளால சுகஸ்வரூபத்தோட டைரக்டா கனெக்ட் பண்ண விடாம பண்றது இந்த வாசனைகள். அதுதான் ஜன்மாவையே கொடுக்கறது. ஸோ இக்னரன்ஸோட ஒரு முக்கிய சாதனம் இந்த மனசு தான். ஏன்னா உங்களுக்கு மனசு கண்ணுக்கு தெரியாது, ஓகே, இந்த இக்னரன்ஸும் கண்ணுக்கு தெரியாது. இந்த மனசு தான் உங்களுக்கு சம்சாரத்துக்கே காரணம். ஒரு பிறவிக்கு காரணமே வாசனாதான். ஆனா வாசனாக்கு எங்கேருந்து அது ஆக்டிவேட் ஆகும், மனசுக்கு தானே எண்ணங்களை கொடுக்கறது. இந்த மனசு தானே உங்களுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் நடக்கிற இடம் இந்த மனசுல தானே. ஸோ இந்த எமோஷன்ஸ் தான் இந்த மனசோட காரியங்கள். ஏன்னா மனசுக்கு சோர்ஸ் வாசனை, வாசனையிலேருந்து தான் எண்ணங்கள் வருது இல்லையா. ஸோ டைரக்டா வாசனைன்னு நம்ம இது பண்ண முடியாது. எங்கே எண்ணங்கள் மூலமா தான் இந்த வாசனை வெளிப்படுறது. அப்போ இந்த எண்ணங்கள் மூலமா வெளிப்படுறதுனால இந்த வாசனைக்கு அந்த மனசுக்கு இந்த எண்ணங்கள் தான் காரிய ரூபமா இருக்கு. அப்ப இந்த எண்ணங்கள் நமக்கு என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது, நமக்கு உணர்ச்சிகளை ப்ரொடியூஸ் பண்றது இல்லையா. இந்த எண்ணங்களை வச்சுதான் இப்ப நான் ரொம்ப சாத்வீகமா இருந்தேன்னா எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் சத்துவத்துல இருப்பேன், கோபம் வராது, இதெல்லாம் வராது. அப்ப எப்போ இது இம்பேலன்ஸ் ஆறுதோ, என்னோட வாசனைகளை பொறுத்து எனக்கு எண்ணங்கள் எப்படி வருதோ அதை பொறுத்து என்னோட ஆக்ஷன்ஸ் இங்க மாறுறது, அந்த உணர்ச்சிகளை பொறுத்து. அப்ப அந்த உணர்ச்சிக்கு ரீசன் என்ன, தாட்ஸ். அந்த தாட்ஸ் எங்கேன்னு வருது, வாசனை, மனசு மூலமா தானே அது பாஸ் ஆகுது. ஸோ மனசு இஸ் நத்திங் பட் அந்த வாசனை, அதாவது மனசோட காரியம்னு எடுத்துக்கணும். சரி, மனசோட காரியம் தான் இந்த எண்ணம், அந்த உணர்ச்சிகள். ஸோ இது வந்து சங்கரன் இன்னொரு டெக்ஸ்ட்ல சொல்வார், மனசோ அதிரிக்தா அவித்யா நகி அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனசை விட அதிரிக்தா அவித்யா, அதை தாண்டி ஒரு அவித்யா இருக்கான்னா இல்ல, மனசுதான் அவித்யா. ஏன்னா மனசு தான் எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்றது, அதுதான் வாசனை, அந்த எண்ணங்கள் தானே வாசனை. அப்ப எப்போ மனசுல எண்ணங்கள் இல்லையோ, எண்ணங்கள் அற்ற ஒரு நிலையா ஒரு மனசு இருக்கோ, அதுதான் சத்துவத்துல இருக்கிற மனசு, அதுதான் மனசுத்தி. ஸோ இதை கொண்டு வரதுக்கு தான் நம்ம முன்னாடி பார்த்தோம், இந்திரிய கட்டுப்பாடு, நித்திய அனித்திய அறிவு, வைராக்கியம், இதெல்லாம் வச்சுட்டு இந்த மனசுத்திக்கு, மனசை வந்து ஒரு சமத்துவத்துல கொண்டு வரத்துக்கு தான். அப்ப மனசு சமத்துவத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம், அதுல எண்ணங்கள் ஜாஸ்தி இல்லை, எண்ணங்கள் அற்ற நிலை, எண்ணங்களே கிடையாது. அப்ப எண்ணங்களே இல்லாத ஒரு மனசு என்ன ஆகும்னா, இந்த புத்தியும் மனசும் ஒரு அலைன் ஆயிடும். அலைன் ஆகி இந்த ரெண்டும், அதாவது புத்தி தான் அங்க டாமினேட் பண்ணி இருக்கும், அந்த மனசு இருக்கும், பட் மனசு கீழே இருக்கும் அதுக்கு, ஏன்னா எண்ணங்கள் இல்லை. ஸோ இது ரெண்டும் ஒன்றி போயிடும், ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வந்துடும். இந்த புத்தியில தான் உங்களுக்கு வந்து அனுபவங்கள் நடக்கிறதெல்லாம். எங்க அனுபவம் நடக்கிறது, இப்ப சமாதியில சில எக்ஸ்ட்ரஸி எல்லாம் வருதுன்னா, அந்த சமாதியில உள்ள அனுபவங்களை எங்க நடக்கிறது, அந்த அனுபவம் நம்மளோட புத்தியில தான் நடக்கிறது. ஏன்னா அங்க மனசு கிடையாது, எண்ணங்கள் கிடையாது, மனசு கீழே இருக்கு. மனசு இல்லாம இல்ல, ஒரு சட்டிலா இருக்கும், ஆனா புத்தி டாமினேட் ஆயிருக்கும். ஏன்னா மனசும் புத்தியும் ஒன்றி போயிடுது, அங்க எண்ணங்கள் கிடையாது, வாசனை கிடையாது.
அப்படி இருக்கும்போதுதான் நம்ம அந்த பிரம்மசக்தியை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நமக்கு அனுபவங்கள் நடக்கும், அங்கதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால மனசுதான் வித்யாக்கு மெயின் ரீசன். ஸோ அதாவது மனசோட காரியம் மனோமயம், அந்த எண்ணங்கள். மனோஹி அவித்யா பவபந்த ஹேத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனசுதான் அவித்யா, அதுதான் நம்மளோட பவன சம்சாரம், சம்சார பந்தங்களுக்கு ஹேத்துவா இருக்கக்கூடியது இந்த மனசு தான். ஸோ இந்த மனசை நாசம் பண்ணிட்டா, நாசம்னா நாசம் இல்லை, நிகிரகணம். ஸோ இந்த மனசு நாசம் ஆயிடுத்துன்னா ஸோ இந்த அவித்யா நாசம் ஆயிடுத்துன்னு அர்த்தம். எப்போ இந்த மனசு உற்பத்தி ஆறுதோ, அதாவது இந்த அவித்யா இருந்தா மனசுல எண்ணங்கள் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மனசும் மேலெழும்பும். ஸோ மனசை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், புத்தி டாமினேட் பண்ணி இருக்கணும். ஸோ மனகையேவ மனுஷியானாம் பந்தமோக்ஷ ஹேத்து, பந்தத்துக்கும் மனசுதான் ரீசன் மனுஷாலோட. இல்ல இதுக்கு மோட்சத்துக்கு எது ஹேத்துனா அதுவும் இந்த மனசுதான். எப்போ இந்த மனசு சமத்துவத்துல இருந்தா அது மோட்சத்துக்கு ஹேத்து. இந்த மனசுல எண்ணங்கள் இருந்ததுன்னா வாசன ரூபம், அதனால இது பந்தத்துக்கு ஹேத்து ஆயிடுறது. ஸோ மனசை நம்ம ரெண்டுத்துக்கும் எடுத்துக்க முடியும். ஸோ மனசு ஒரு சாதனம், அதுல எண்ணங்கள் வருது, அதுதான் வாசனைகள். இந்த மனோமயத்தை தான் நம்ம விளக்கணும். ஸோ மனசை நிகிரகணம் பண்ணணும். இதெல்லாம் தான் நம்ம முன்னாடி சாதன சதுஷ்டயத்துல பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம். ஸோ மனசு உபாதி, அந்த மனோமயம்ங்கிறது உபாதி. அதுல அது மனசுதான் அங்க பிரதானமா நம்மளோட ஒரு பிளாக்கா இருக்கிறதே இந்த மனசுதான். ஸோ வாசனாமயம் தான் மனசு. மனசுனா என்ன அப்படின்னா தாட்ஸ், தாட்ஸ்னா என்ன, வாசனைகள்னாலதான் தாட்ஸ் வருது. ஸோ வாசனாமயமா இருக்கக்கூடியதுதான் இந்த மயம் அதிகம்ங்கிற அர்த்தம். ஸோ வாசனைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா தான் இந்த மனசு. இந்த மனசு எப்படி வெளிப்படும் அப்படின்னா எமோஷன்ஸ். எமோஷன்ஸ்னா சொல்றோம், இந்த காமக்ரோத மோக்ஷ லோப காமக்ரோத லோப, அந்த பயம், ஸ்ரத்தா, இதெல்லாம் கூட உங்களுக்கு உணர்ச்சிகள்னால வெளிப்படுறதா. இந்த ஒரு 6 சொல்லுவோமே, காமக்ரோத லோப மோக மதமாத்சரிய. ஸோ இந்த 6, அதுக்கப்புறம் பயம் வருது, ஸ்ரத்தா வருது, இது எல்லாமே இந்த மனசோட காரியங்கள். இது எல்லாமே வாசனைகள்னாலதான் வருது. ஸோ மனசுங்கிறது அவித்யா ரூபம். ஸோ எல்லாம் நீங்க பார்த்த எல்லாம் ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுது. ஏதோ தனித்தனி டிபார்ட்மெண்ட் இங்கேருந்து ஏதோ ஒயர் போறது கனெக்ட் ஆகுதுலாம் இல்லை, எல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுது. ஸோ இது இந்த மனசு தான் அவித்யா ரூபம். எந்த முடிவுக்குமே வராதது இந்த மனசு தான். இப்போ நம்மளே ஃபார் எக்ஸாம்பிள் வெளில எங்கேயாவது போறோம்னா, ஐயோ நான் பூட்டினேனா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. கேஸ் ஆஃப் பண்ணேனா இல்லையா, ஐயோ அந்த பைப்பை திறந்தேனே 3 நாளும் இல்லையா, இந்த மாதிரி நம்மள ஒரு குழப்பத்துல வைக்கிறதே இதுதான் மனசு, சஞ்சலமாயிட்டே இருக்கக்கூடியது. ஆனா நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம்ல, நான் பூட்டிட்டேன், அதுதான் புத்தி. இல்ல நான் பூட்டல அப்படின்னு முடிவெடுத்தாலும் அதுதான் புத்தி. ஆனா அது கரெக்டா தப்பாங்கிறது நம்மளோட மெச்சூரிட்டியை பொறுத்தது. பட் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த தாட்ஸ் சஞ்சலமா இருக்கக்கூடியது மனசு. அதுல நம்ம ஒரு டிசைட் பண்றோம்ல இதுதான் அப்படின்னு, அது புத்தி. அது கரெக்டா தப்பாங்கிறது அது அடுத்தது, அது அவங்க மெச்சூரிட்டியை பொறுத்தது, விஷயங்களை பொறுத்தது. பட் இந்த முடிவுக்கு வரக்கூடியது புத்தி. முடிவே இல்லாம ஒரு கன்ஃபியூஷன்ல நம்மள போடுறதே அதுதான் மனசு. இந்த மனசு தான் தாட்ஸ். அதுல நம்ம 5 வெரைட்டிலாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா. விற்த்திகள், பிரமாண விற்பி, விபரிய விற்பி, அப்புறம் ஸ்மிருதி, விகல்பம், நித்ரா, இதெல்லாம் இந்த தாட்ஸ், அதாவது மனசோட விகாரங்கள், காரியங்கள். இந்த விற்த்தியாதான் அது வெளிப்படுறது, வாசனைகள். அதனாலதான் நம்ம அதை வாட்ச் பண்ணணும். ஏன்னா வாட்ச் பண்ணாதான் நம்ம வாசனைகளையே எடுக்க முடியும். வாசனைகளை எடுத்தாதான் மனசு சத்துவத்துக்கு வரும். அப்பதான் அது புத்தியும் அதுவும் ஒன்னா இருக்கும். அப்பதான் நமக்கு எக்ஸ்ட்ரஸி எல்லாம் ஃபீல் பண்ண முடியும், ஒரு அனுபவம் வருது எல்லாமே. இது இந்த சமத்துவத்துல இல்லைன்னா, ரெண்டும் ஒன்னா ஆகலைன்னா இந்த மனசு எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு தாட்ஸை கொடுத்துட்டே தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா அது புத்தியோட அலைன் ஆகாது, நடுவுல வித்யா இருந்துட்டே இருக்கும். ஸோ அது அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பிரம்மசக்தியை உணர்றது, அதெல்லாம் கஷ்டம், மோட்சம் கஷ்டம். ஸோ இந்த மனசு என்ன பண்ணும்னா, இந்த 5 இந்திரியங்களை அது யூஸ் பண்ணிக்கும். 5 இந்திரியங்கள் மூலமா தான் அது வெளியில போயிட்டு 5 இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கிட்டு வரும். இந்த இந்திரியங்கள் வாங்கி மனசுக்கு கொடுக்கும் இல்லையா. இப்போ ஒருத்தர் கார் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறது கண்ணு,
இந்திரியம். அப்போ அவருக்கு நல்லா இருக்கு, இதை தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு வருது. அப்படி தொட்டு பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்க ஸ்பர்ஷன இந்திரியம் மூலமாவும் ஒரு இன்புட் போகும். இல்ல ஒரு ஒரு வஸ்து சாப்பிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நாக்குல போட்டு ஓ டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்றது. இந்த இன்புட் எல்லாம் மனசுக்கு போறது. ஏதோ ஒரு சப்தம் வருது, ஓ இது அந்த சப்தம் தான் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறது. முன்னாடி உள்ள மெமரிஸ்ல உள்ள சித்தத்துல இருந்து எடுத்து இந்த மனசை கனெக்ட் பண்ணிக்கும். ஓ இதுதான் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு சப்தம் இன்புட் இந்த மாதிரி இன்புட் கொடுத்து டைரக்டா ஒரு அறிவை கொடுக்கறது இல்லை இந்திரியங்கள் மூலமா. இதைதான் நம்ம வந்து பிரமாணம் விற்த்தின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விபரிய விருத்தி. விபரிய விருத்தினா பொய்யான அறிவு, மாத்தி சொல்றது, இருக்கிறத இல்லாததா சொல்றது, கயற பாம்பா மாத்தி தெரிய வைக்கிறது தான் இந்த விபரியம்ங்கிறது. சரியான புரிதல் இல்லாம தப்பா புரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் விகல்ப விருத்தி பார்த்தோம். விகல்பம்னா என்னது? இல்லாத ஒண்ண கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ ஒரு ஆகாச தாமரைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆகாச தாமரைன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அப்படி ஒரு சப்தம் கேட்டு அப்படி இமேஜின் ஒண்ணுமே இருக்காது. அது டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம விகல்ப விருத்தியில இருக்கிறதுலாம் இந்த பகல் கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் தான். முயல் கொம்புன்னு சொன்னா முயல் கொம்புன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதை நினைச்சிட்டு இருக்கிறது, அதெல்லாம் தான் இந்த விகல்ப விருத்தி. ஸ்மிருதி விருத்தி. ஸ்மிருதினா என்னன்னா, மனசு வெளியில போகாம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ்ல இருக்குமே, அதை எடுத்துன்னு வந்து எண்ணங்களை தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் ஸ்மிருதி விருத்தி. இது அப்புறம் நித்ரா விருத்தி. நித்ரையில இக்னோரன்ஸையே பார்த்துட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லையேன்னு. அதுதான் நித்ரா விருத்தி. இந்த வாசனைகள் தான் இந்த எண்ணங்களை ப்ரொடியூஸ் பண்றது. அப்போ நம்ம இந்த வாசனா ரூபமா தான் உலகத்தையே பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்வப்னத்துல ஒரு சிருஷ்டி வருது, நம்ம தான் மனசுதான் கிரியேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதனால வருது? வாசனையினாலதான் வருது. நான் என்னெல்லாம் ஜாகிரத்துல பாக்குறேனோ அது உள்ள என்னெல்லாம் போயிருக்கோ அந்த வாசனைகள் பிளஸ் எனக்கு போன ஜென்மத்துல உள்ள வாசனைகள் எல்லாமா சேர்ந்துதான் இந்த கனவுல எனக்கு ஒரு சீனா தெரியுது இல்லையா? சோ நான் என்னதை பாக்குறேன்? வாசனைனால வாசனையைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ஈஸ்வரனோட படைப்பு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஈஸ்வரன் சிருஷ்டி பண்றான். ஆனா நம் ஒவ்வொரு ஜீவனும் இந்த சிருஷ்டியா பாக்குறது இல்ல, தன்னோட வாசனையை வச்சுதான் இந்த சிருஷ்டிய பாக்குறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபியா பார்க்காது மனசு, உடனே தன்னோட கனெக்ட் பண்ணி எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஐயோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஐயோ இது பிடிக்கும். ஒரு பாகக்காய் இருக்குன்னா பாகக்காயா பார்க்காது, ஐயோ இதெல்லாம் யார் சாப்பிடுவா அப்படிங்கும். இது சாப்பிடுவா இருக்கா இல்ல, சோ இதெல்லாம் யார் சாப்பிடுவா. அதாவது அந்த தன்னோட வாசனை எனக்கு பிடிக்காது, அதை வச்சுட்டுதான் அதை பாக்குறது. இதேதான் மனுஷங்களை பாக்குறதும். மனுஷங்களை பார்த்த உடனே அந்த மனசு அப்படி செயல்பட்டதா, ஓகே இது வந்து அவன் இல்லை, அந்த மனசு. இப்ப யாராவது நமக்கு ஏதாவது ஏமாத்துறா போய் சொல்றா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது அவன் கிடையாது, இது அவனோட மனசோட காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்சன் மேல நமக்கு ஒரு வெறுப்போ துவேஷமோ ஒரு எந்த விதமான கோபமோ எந்த எமோஷன்ஸுமே வராது. ஆனா நம்ம அதை மனுஷனா பார்க்காம நம்ம வாசனையை வச்சுன்னு பாக்குறோம். எனக்கு பிடிக்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், எனக்கு பிடிக்கும், இல்ல எனக்கு பிடிக்காது. இப்படி இந்த வாசனைகள் தான் நம்மள ஆண்டு இருக்கே தவிர பொருளாவோ அந்த சிருஷ்டியா நம்ம பாக்குறதே கிடையாது. என்ன உள்ள எனக்கு ஏற்கனவே வாசனை இருக்கும், அதோட நான் சம்பந்தப்படுத்தி எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது. ஒரு சீனரி பார்த்தா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு ஜீவனும் தன்னோட அபிமானத்தை வச்சுதான் இந்த உலகத்தை பாக்குறதே தவிர உலகத்தை உலகமா பாக்குறதே கிடையாது. சோ எப்ப இதை நம்ம பார்ப்போம் உலகத்தை உலகமானா, அந்த ஞானிகள் அப்படிதான் பார்ப்பான். எனக்கு பிடிச்சவா பிடிக்காதவான்னு அவள் கிடையவே கிடையாது. சோ அந்த விஷயங்களை வச்சுண்டோ எனக்குள்ள வாசனைகளை வச்சுண்டோ எப்ப நம்ம பாக்குறோமோ வாசனை இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த வாசனைகள் இல்லைன்னா தான் நம்ம வந்து ஜீவன் முக்தி. அப்ப இந்த வாசனைகள் கொடுக்கிற அந்த தாட்ஸை வச்சுண்டு நம்ம இந்த உலகத்தை பார்க்காம இது வந்து ஆண்டவனோட சிருஷ்டி, ஓகே சிருஷ்டியில ஒண்ணு இந்த பாவக்கா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு பிடிக்கல இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்க கூடாது. சோ என்னோட வாசனைகளை வச்சு நாம் பார்க்க கூடாது. சரி, இப்ப இந்த இதுக்கெல்லாம் ஸ்தானம் பார்த்தோம் இல்லையா? ஈஸ்வரன் பிராணசக்தியா இருக்கான் உதர விதானத்துல. அது மாதிரி காரிய ரூபம், அதாவது சரீரம், அதுவும் காரண சரீரமும் அந்த இடத்துலதான் இருக்கு. ஏன்னா அங்கதான் சுகஸ்வரூபமும் இருக்கு. ஆனா அஜ்ஞானம் இருக்கிறதுனால நம்ம இந்த சரீரமா பார்த்துட்டு இருக்கோமே தவிர உள்ள ஈஸ்வரனை பாக்குறது இல்ல. இந்த மனசுக்கு ஒரு ஸ்தானம் சொன்னா அது எங்க இருக்கும்னா அதுவும் ஹிருதியில தான் இருக்கும் இல்லையா?
அந்த உதரவிதானத்துலதான், அந்த ஹிருதயத்துலதான். ஏன்னா இந்த மனசு தாட்ஸை கொடுக்கறது. இந்த தாட்ஸ் எங்க இருக்கு? வாசனையிலிருந்து. வாசனா எங்க இருக்கு? காரண சரீரத்துலதான் அது இருக்கு. காரண சரீரத்துல இருந்து தானே எடுத்துன்னு வரோம்னு சொல்றோம். இந்த காரண சரீரம் தான் சூக்ஷ்ம சரீரத்தை கொடுக்கறது. இந்த காரண சரீரத்துல ஒழுங்கிட்டு நம்ம வெளியில வரும்போதுதான் மனசு புத்தியா வெளியில வரும். இங்க இண்டிவிஜுவல் இந்த இதுல பார்த்தோம்னா, இல்ல சரீரத்தை விட்டுட்டு பார்த்தோம்னாலும் காரண சரீரத்துல ஒடுங்குறோம். காரண சரீரத்துல இருந்து தான் சூக்ஷ்ம சரீரம் வருதுன்னு சொல்றோம். டெய்லி இது நடந்துட்டு இருக்கு. நம்ம அங்கதான் ஒடுங்குறோம். காரண சரீரத்துல ஹிருதயத்துலதான் ஒடுங்குறோம். அங்கதான் ஈஸ்வரனும் இருக்கான். அவன்கிட்ட தான் நம்ம வெளியில வரோம். ஆனா அஞ்ஞானத்தோட வெளியில வரோம். சோ நமக்கு முதல்ல கனெக்ட் ஆகுறது இந்த மனசு புத்தி, அதோட தான் கனெக்ட் ஆகிறோம். அதுதான் சூக்ஷ்ம சரீரம். சோ அதோட கனெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரத்தோட கனெக்ட் ஆயிடுறோம். சோ நம்மளோட கிரியா அதெல்லாம் வருது. அப்போ இந்த மனசும் எங்கதான் இருக்கு? ஹிருதி. அதுக்கு ஒரு ஸ்தானம்னு சொல்லணும்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ எனக்கு காலில் அடிபட்டதுன்னா, ஆனா இந்த மனசு என்ன பண்ணும்னா சஞ்சலமா ஓடிண்டே இருக்கும். எனக்கு காலில் அடிபட்டுருதுன்னா அதையும் டபக்குன்னு என் மனசுக்கு அதான் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எனக்கு கொண்டு போயிடும் துக்கத்தை. செயல்பாடு ஃபுல்லா இருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு ஸ்தானம் சொல்லணும்னா ஹிருதயத்துல. ஏன்னா அங்கதான் அது ஒடுங்குறது. சுஷுப்தியில இல்லையா? அங்கதான் நம்ம ஒடுங்கி வெளியில வரோம். ஏன்னா அங்கதான் வாசனா ரூபமா இருக்கு. சோ அதுக்கு சோர்ஸே அங்கதான். அதனால மனசும் அந்த ஹிருதியில. சோ மனசு என்ன பண்றோம்? இந்த காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்து ஸ்தூல சரீரம் வரும்போது இந்த ஜாகிரத்துல என்னோட வாசனைய நான் இங்க ப்ரொஜெக்ட் பண்றேன். சிருஷ்டி பண்ணிடுறோம். அதாவது எதை பாக்குறோமோ அது என் வாசனையா நான் பாக்குறேன். எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. எனக்கு ஓகே இல்ல எனக்கு ஓகே நியூட்ரல். இது மாதிரி பாக்குறோமே தவிர அந்த பொருளா நம்ம பாக்குறதே கிடையாது. அப்ப இந்த மனசு எப்போ ப்ரொஜெக்ட் தாக்குறத நிப்பாட்டுறதோ அப்பதான் நம்ம அந்த வஸ்துவா பார்ப்போம். இதெல்லாம் தான் மனசோட காரியங்கள். இந்த ப்ரொஜெக்ஷன் தான் மனசோட காரியங்கள். சோ இததான் நம்ம வந்து ஸ்கிரீன்னு சொல்றோம். சோ மனசுக்கு ஸ்தானம் ஹிருதயம். இந்த 3 நாடி இருக்கு. இந்த 3 நாடி வழியா தான் அது எல்லா இடத்துக்கும் எண்ணங்களை கொண்டு போறது. நம்மளோட நாடி வழியா, அதாவது எல்லா இடத்துலயும் மனசு வியாபிச்சிருக்கு. நாடி வழியா போறதா சொல்லப்படுறது. இந்த மனசு ப்ரொஜெக்ஷன்ஸை நிப்பாட்டினாலே நம்ம வந்து ஞானி ஸ்டேட் தான். ஏன்னா மனசோட காரியம், இந்த மனசோட காரியங்களான இந்த எண்ணங்களை நாம வந்து எப்ப நிப்பாட்டுறோமோ, அதாவது எப்ப மனசு புத்தியில ஒடுங்குறதோ அப்பதான் நமக்கு முக்தி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோஷம் இந்த மனோமயம். ஏன்னா சம்சாரம் அதாவது இந்த சுழற்சி, இதுக்கு காரணமே இந்த கோஷம் தான். ஸோ இது எல்லாமே உடல் ஃபுல்லா நாடிகள் இருக்கு. நாடிகள் ஃபுல்லா இந்த மனசு வியாபிச்சுதான் இருக்கு. பட் அது எங்க ஒடுங்கிறதுன்னா இந்த காரண சரீரம். அங்கதான் வாசனா இருக்கு. அங்கதான் நம்ம ஒடுங்குறோம். அதனால அதோட இடமும் அதுவாக சொல்லப்படுறது. பட் அதோட காரியமான இந்த தாட்ஸ் இருக்கக்கூடாது. காரியமான இந்த உணர்ச்சிகள் அதை நாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த மனசு எல்லாம் ஒன்றி போயிடுறது ஈஸ்வரன்ட்ட. அதுதான் முக்தி ஸ்டேட். ஸோ அதனால மனசுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அது நான் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்ம கோஷங்களை பார்க்கறதே எதுக்குன்னா, நான் அது இல்லை. ஸோ மனசுங்கிறது சத்துவத்துல இருக்கணும். அது எனக்கு வேணும். ஆனா இந்த மனோமயமா இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த உணர்ச்சிகள், அது ஸ்கிரீன். அதெல்லாம் நான் விளக்கணும். அதுதான் இந்த மனோமயத்தை பொறுத்தது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இது ரெண்டுத்துலயும் இருந்தா ஒரு 5 minutes பார்க்கலாம். அப்புறம் ஒரு தியானம் பண்ணணும். பிராண சக்திக்கு உண்டான தியானம். அதை பண்ணிடுவோம் இன்னைக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு தியானம் இருக்கு. இந்த ஃபுல் கோஷங்களை முடிச்சுட்டு அந்த எண்ணங்கள் இல்லாம இருக்கிற ஸ்டேட், அதுக்கு ஒரு தியானம் பண்ணுவோம் நானுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த பிராணசக்தியில நம்ம எப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுங்கிறத ஒரு தியானமா செய்வோம். மனோமயம் 2 பதங்களுக்கும் வேறுபாடு என்ன? இல்ல ஒன்றுதானா? அது சொன்னேன். மனசு காரியமா இருக்கிறது தான் மனோமயம். அப்ப மனசோட காரியங்கள் என்னெல்லாம்? அதுதான் இந்த உணர்ச்சிகள், தாட்ஸ்னால மனசுல உண்டான ஒரு எமோஷன்ஸ், இதெல்லாம் அதோட காரியம். அதுக்கு சோர்ஸ் மனசுக்கு சோர்ஸ் வாசனை. ஸோ வாசனா ரூபம் தான் மனசு இருக்கா. அதோட காரியம் தான் இந்த நமக்கு உணர்ச்சிகளா வெளியில வருது இல்ல, இதுதான் காரியங்கள். அந்த காரணசரீரத்துல இருந்து ஈஸ்வரன் இருக்கா, வாசனா இருக்கா, அப்புறம் முக்கிய பிராணான்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் அது வந்திருக்கு. அப்படின்னா நம்ம முக்கிய பிராணாவே பிராணான்னு சொல்லலாம், இது பிரம்மன் சொல்லலாமே.
ஈஸ்வர சக்தி தான், அதுதான் நான் சொன்னேன். ஈஸ்வர சக்தி தான் அந்த பிராணன். நம்ம இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல அன்னமயத்திலையும் படிச்சோம். அது எப்போ அந்த இது ஃபார்ம் ஆகிறதோ அது வெறும் ஜடமா தான் இருக்கும். ஆனா எப்போ அந்த ஈஸ்வர சக்தி வருதோ அப்பதான் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ கிரியா சக்தியா ஆகிறது. அப்ப அந்த கிரியாசக்தி ரூபமா உள்ள அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் அவன் எந்த ரூபத்துல இருக்கான்னா பிராண ரூபத்துல இருக்கான். வெளியில எனர்ஜியா இருக்கான், உள்ள அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய முக்கிய பிராணனா இருக்கான். அதாவது ஈஸ்வரன்ங்கிற அந்த நம்ம மனசுக்குள்ள ஒரு அசியூம் பண்ற அந்த விஷுவலைசிங் என்டைட்டி பிராணனா இருக்கான் அப்படின்னா அந்த முக்கிய பிராணனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய பிராணன் தான் ஈஸ்வரன். ஆமா, அததான் நம்ம இப்ப இந்த தியானம்ல பண்ணுவோம். இந்த இது சொன்னீங்கல்ல பகினி, பிராணம் உதானா பிராணா சமானா வியானா அப்பான், அதுல வியானாக்கும் அப்பானாக்கும் என்ன சக்கரம் பகினி நோட் பண்ண விட்டுருக்கேன். அப்பானகா மூலாதாரம், என்ன பகினி? மூலாதார சக்கரம். வியானாக்கு அது ஃபுல்லா பரவி இருக்கும். இப்ப இதுல இந்த 5 பிராணத்தை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம சத்துவ ஸ்டேஜ்.